அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனை தஃப்சீரிலிருந்து சூரா அல் தக்வீர் தொடர். இனி விசாரணை பொதுவாக அமைவதனை சூராவின் அடுத்த வசனம் தருகிறது. வைத சுஹுஃபு நுஷிரத், பட்டோலைகள் விரிக்கப்படும் போது. மடித்து வைக்கப்பட்டிருந்த செயற்பதிவேடுகள் விரித்து ஒவ்வொருவரின் கைகளிலும் வழங்கப்படும் என்ற கருத்தை இவ்வசனம் தருகிறது. வலது கையாலோ இடது கையாலோ அவரவரது நிலைமைக்கேற்ப தமது பதிவேடுகளை ஒவ்வொருவரும் பெறுவர். அடுத்த வசனங்கள் எத்தகையதொரு சூழலில் இப்பதிவேடுகளை அவர்கள் பெறுவர் என்பதை விளக்குகின்றன. அந்த விளக்கத்தின் முதல் வசனம் கீழ்வருமாறு: வைத சமாஉ குஷிதத், வானம் அகற்றப்படும் போது. இவ்வசனம் மறுமையின் போதான ஒரு நிகழ்வை சொல்கிறது. வானம் என்ற பிரயோகம் முழு பிரபஞ்ச ஒழுங்கையும் குறிக்கிறது என்று கொள்ளப்படலே பொருத்தமாகும். இந்த வகையில் இவ்வசனம் இப்போதைய பிரபஞ்ச ஒழுங்கு மாறி வேறொரு ஒழுங்கு உருவாகுதல் என விளக்குகிறது. இமாம் தாஹிர் இப்னு ஆஷூர் இவ்வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது இக்கருத்தையே குறிக்கிறார். அவர் இவ்வாறு விளக்குகிறார்: இது மறுமை நிகழ்வின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கலாம். செயற்பதிவேடுகள் விரிக்கப்படும் நிகழ்வுகளுக்கு பொருத்தமாக அமையும் வகையில் இது பிற்படுத்தி இங்கே தரப்படுகிறது. இந்த வகையில் இவ்வசனம் வானம் வெடித்துவிடும் போது சூரா அல் இன்ஃபித்தார் 82வது அத்தியாயம் 1ஆம் வசனம். அந்நாளில் வானத்தை நாம் எழுதப்பட்ட ஏடு சுருட்டப்படுவது போன்று சுருட்டுவோம். ஆரம்பத்தில் நாம் படைத்தது போன்றே மீளவும் படைக்கிறோம். சூரா அல் அன்பியா 21வது அத்தியாயம் 104வது வசனம் போன்ற வசனங்களை ஒத்ததாகும். இமாம் ஜமாலுத்தீன் அல் காசிமியும் இந்த வசனத்தை விளக்கும்போது அந்நாளில் பூமி வேறொரு அமைப்புக்கு மாற்றப்படும், வானங்களும் அவ்வாறே ஆகும். சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 48வது வசனம் என்ற வசனத்தை ஒத்ததாகும் என்கிறார். இப்பின்னணியில் மறுமை நாளின் தோற்றத்தை விளக்கும் இவ்வசனத்தை இன்னும் தெளிவாக விளங்கிக் கொள்ள கீழ்வரும் இறைவசனங்களையும் இணைத்து விளக்குதல் பொருத்தமாக அமையும். 1. அந்நாளில் வேறொரு அமைப்புக்கு பூமி மாற்றப்படும், வானமும் அவ்வாறே ஆகும். சூரா இப்ராஹிம் 14வது அத்தியாயம் 48வது வசனம். 2. வானங்களும் பூமியும் ஒன்றாக இருந்தன, அவற்றை நாம் பிரித்து அமைத்தோம் என்பதை நிராகரிப்பாளர்கள் அவதானிக்கவில்லையா? சூரா அல் அன்பியா 21வது அத்தியாயம் 30வது வசனம். 3. வானத்தை நாம் பெரும் சக்திகள் மூலம் நிர்மாணித்தோம், நிச்சயமாக நாம் அதனை விரிவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். சூரா அல் தாரியாத் 51வது அத்தியாயம் 47வது வசனம். 4. அந்நாளில் வானத்தை நாம் எழுதப்பட்ட ஏடு சுற்றப்படுவது போன்று சுருட்டுவோம். ஆரம்பத்தில் நாம் படைத்தது போன்றே மீளவும் படைக்கிறோம். சூரா அல் அன்பியா 21வது அத்தியாயம் 104வது வசனம். இவ்வசனங்களை தரப்பட்டுள்ள இதே ஒழுங்கில் நோக்கும் போது மறுமையின் தோற்றத்தை விஞ்ஞானபூர்வமாக புரிந்து கொள்ள முடிகிறது. இப்பகுதியில் முதலில் புரிய வேண்டியது மறுமை நாள் என்பது பிரபஞ்சத்தின் வேறொரு கட்டமைப்பும் ஒழுங்குமாகும் என்பதேயாகும். இக்கருத்தையே இங்கு தரப்பட்டுள்ள 1ஆம் வசனம் தருகிறது. சூரா அத் தக்வீரில் இடம்பெற்றுள்ள இவ்வசனத்தின் விளக்கமும் இதுவாகும். அடுத்து வரும் வசனங்கள் இந்நிகழ்வு எவ்வாறு உருவாகும் என விளக்குகின்றன. அதனை படிப்படியாக நோக்குவோம். 1. முதலில் தற்போதைய பிரபஞ்ச ஒழுங்கின் தோற்றம். இதனை இங்கு தரப்பட்டுள்ள 2ஆம் வசனம் விளக்குகிறது. வானங்களும் பூமியும் ஒன்றாக இருந்ததன் பின்னர் அவை பிரிந்து அமைந்தன என அவ்வசனம் விளக்குகிறது. இதனையே நவீன வானவியல் ஆய்வு பாரிய வெடிப்பு கொள்கை, த பிக் பேங் தியரி என்கிறது. 2. தரப்பட்டுள்ள 3ஆம் வசனம் அடுத்த கட்டத்தை சொல்கிறது. வானங்களும் பூமியும் இணைந்து ஒரு புள்ளியில் இருந்த பிரபஞ்சம் பாரிய வெடிப்பொன்றுக்கு உட்பட்ட போது சிதறி ஓடத் துவங்கியது. அப்படி சிதறி ஓடி விரிவடைய துவங்கிய பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே செல்கிறது. பிரபஞ்சம் விரிவடைதல் என்பது இன்று வானவியல் ஆய்வில் ஏறத்தாழ ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். செகண்டுக்கு ஏறத்தாழ ஒளி வேகத்தில் அவ்வாறு அது விரிவடைந்து செல்கிறது எனவும் விஞ்ஞானிகள் கணிக்கின்றனர். 3. பிரபஞ்சத்தின் அடுத்த கட்டம் என்ன என்பதையே தரப்பட்டுள்ள 4ஆம் வசனம் விளக்குகிறது. வெடித்து சிதறி விரிவடையும் பிரபஞ்ச வேகம் படிப்படியாக குறைந்து போய் இறுதியில் உள் ஈர்க்கும் நிலைக்கு உட்படும் சாத்தியப்பாடு உள்ளது. அந்நிலையில் பிரபஞ்சம் மடிந்து சுருங்கி ஆரம்பத்தில் இருந்தது போன்று ஒரு புள்ளிக்கு திரும்பிவிடக்கூடும். அதன் போது மீண்டும் ஒரு பாரிய வெடிப்புக்கு உட்பட்டு
அது ஒரு புதிய பிரபஞ்ச ஒழுங்கு தோன்றுவது மிகவும் சாத்தியமானதே ஆகும். இவ்வாறு மறுமை நாளின் தோற்றம் என்பது விஞ்ஞான உண்மைகளுக்கு முரண்படுவதில்லை என்பது தெளிவாகிறது. இன்னொரு படி மேல் சென்று அல் குர்ஆன் மறுமை நாளின் தோற்றத்தை விஞ்ஞானபூர்வமாக விளக்குகிறது எனவும் கொள்ள முடிகிறது. எனினும் விஞ்ஞான ஆய்வுகள் இன்னும் இது பற்றிய போதுமான தெளிவுகளை தரவில்லை. பெற கிடைக்கும் சில உண்மைகளை வைத்தே இவ்விளக்கத்தை முன்வைத்தோம். விஞ்ஞானம் மேலும் வளரும் போது இன்னும் தெளிவாக இக்கருத்தை விளங்கலாம். அடுத்து வரும் வசனங்களும் இக்கருத்து பின்னணியிலேயே அமைந்துள்ளன. வைதல் ஜஹீமு சுஇரத், நரகம் எரிக்கப்படும் போது. வைதல் ஜன்னத்து உஸ்லிஃபத், சுவர்க்கம் அருகே கொண்டு வரப்படும் போது. முழு பிரபஞ்சமும் வித்தியாசமான இன்னொரு ஒழுங்கில் அமைக்கப்பட்டதன் விளைவாகத்தான் சுவர்க்கம் மஹ்ஷர் வெளிக்கு அருகாமையில் கொண்டு வரப்படும் என இங்கு விளக்கப்படுகிறது. நரகம் எரிக்கப்படும் போது என்பதன் பொருள் அது எரிக்கப்படுவது மஹ்ஷர் வெளிக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் என்பதாகும். இக்கருத்தையே சூரா அல் நாசிஆத் நரகமும் பார்ப்போருக்கு தெளிவாக தெரியுமாறு ஆக்கப்பட்டிருந்தால் என கூறுகிறது. அத்தியாயம் 79 வசனம் 36. இப்போது மஹ்ஷர் வெளியில் நிற்கும் மனிதனின் நிலை தரப்படுகிறது. அலிமத் நப்சும் மா அஹ்வரத், அப்போதுதான் ஒவ்வொரு ஆன்மாவும் தான் கொண்டு வந்தவை யாவே என்பதை புரிந்து கொள்ளும். சுவர்க்கமும் நரகமும் கண்ணுக்கு நன்கு தெரியும் தூரத்தில் அருகாமையில் நிற்க தான் செல்லவிருக்கும் அந்த நிரந்தர உலக வாழ்வை பார்த்தவாறு மனிதன் தனது செயல்களை அறிகிறான். செயற்பதிவேடு அவனிடம் கொடுக்கப்படுகிறது. தான் கொண்டு வந்தவை என சூரா அதனை சொல்கிறது. மறுமைக்கு மனிதன் கொண்டு செல்பவை எதுவும் அல்ல, செயல்கள்தான். அவைதான் மனிதனின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றன. இவ்வாறு மனிதனை செயற்பதிவேட்டோடு மஹ்ஷர் வேலியில் நிறுத்திவிட்டு சூரா இன்னொரு பகுதிக்கு செல்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.